இல்ல மேடம் லைவ் சார் போலாம் சார் சார் ஓடி கிடைத்த கார்களின் அணிவகுப்பு நாகையில் நடைபெற்ற விங்கோச் கார் கண்காட்சி பொதுமக்களை வெகு விமர்சையாக கவர்ந்து வருகிறது. நாகை மாவட்டத்தில் நாகப்பட்டினம் மாவட்டம் நிர்வாகம் சார்பில் கடந்த 1ஆம் தேதி புத்தக கண்காட்சி தொடங்கி இன்று நிறைவுபடுகிறது. தினந்தோறும் பள்ளி மாணவ மாணவிகள் மட்டுமில்லாமல் பொதுமக்களும் வந்து கவர்ந்து பார்த்து செல்கின்றன. இந்த நிலையில் தினந்தோறும் காலை முதல் இரவு வரை பட்டிமன்றம், கலை நிகழ்ச்சிகள் போன்றவற்றை நடைபெற்று வருகிறது. இந்த நிலையில் நாகப்பட்டினம் அரசியல் தொழிற்பயிற்சி நிலைய வளாகத்தில் கடந்த 1ஆம் ஆண்டு புத்தக திருவிழா பிரமாண்டமாக நடைபெற்று வருகிறது. இன்று நிறைவு நாளாக இன்று அனைத்து பள்ளி மாணவ மாணவிகளும் வந்து கார் கண்காட்சி, புத்தக கண்காட்சி போன்றவற்றை கவர்ந்து பார்த்து செல்கின்றனர். தினந்தோறும் பொதுமக்கள் அடிப்படை வசதிக்காக தினந்தோறும் கலை நிகழ்ச்சிகள், பட்டிமன்றங்கள், முக்கிய நிகழ்ச்சி பட்டிமன்றங்கள் போன்றவற்றை நடந்து வருகிறது. இந்த நிலையில் காலை முதல் இரவு 11 மணி வரை கலை நிகழ்ச்சிகள், பட்டிமன்றங்கள் போன்றவற்றை நடைபெற்று வருகிறது. மாவட்டம் நிர்வாக சார்பில் 123 கடைகள் அமைக்கப்பட்டு புத்தகங்கள் விற்பனை செய்து வருகிறது. இந்த நிலையில் இன்று பள்ளி மாணவிகள் இன்று காலை முதல் ஆர்வத்துடன் பார்த்து வருகின்றனர். இந்த நிலையில் காலையில் பள்ளி மாணவிகள் வந்து அவருக்கு தேவையான புத்தகங்களை வந்து வாங்கி செல்கின்றனர். இதை பற்றி பள்ளி மாணவியரும் கேட்டு தெரிந்து கொள்வோம். வாங்கம்மா, உங்க பேரு என்ன, நீ எங்க படிக்கிறீங்க, எந்த ஊர்ல வரீங்க, இந்த புத்தக கண்காட்சி உங்களை எந்த அளவுக்கு கவர்ந்திருக்குது, எங்க பாத்தீங்க, அதை பத்தி கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்க. சந்தியா, நான் அஞ்சுகம் அரசினர் மேல்நிலை பள்ளியில வந்திருக்கேன், திருக்கோயில வந்திருக்கேன். இந்த புக் ஃபேர்ல வந்து அறிவியல் சம்பந்தமா, வேளாண்மை நிறைய இதெல்லாம் இருந்துச்சு, களிமண் சிற்பங்கள் இந்த மாதிரிலாம் இருந்துச்சு. நிறைய யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு. எங்க ஸ்கூல்ல இருந்து அழைச்சிட்டு வந்தாங்க. இப்ப இங்க என்னங்க புக்கு நீங்க வாங்கியிருக்கிறீங்க, உங்களுக்கு புத்தக கண்காட்சி எந்த அளவுக்கு உங்களுக்கு கவர்ந்து இருக்குது, நீ எங்க புக்கு வாங்கியிருக்கிறீங்க, அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. ஹிட்லர் புக்கு, ஏபிஜே அப்துல் கலாம் புக்கு, அந்த மாதிரி நிறைய புக் வாங்கியிருக்கேன். இப்ப இந்த புத்தக கண்காட்சி உங்களை எந்த அளவுக்கு கவர்ந்து இருக்குது, நீங்க பாக்குறதுக்கு எங்க உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு? எல்லாமே பிடிச்சிருந்துச்சு. வந்து வெளில வந்து நிறைய கார்லாம் இருந்துச்சு, உள்ள புக்லாம் நல்ல புக்லாம் இருந்துச்சு, அது எல்லாமே பிடிச்சிருந்துச்சு. இப்ப காலையில எத்தனை மணிக்கு வந்தீங்க, அதுல இருந்து நீங்க எங்க பாத்துருக்கீங்க? நாங்க காலைல 11 மணிக்கு வந்தோம். புக் நிறைய பார்த்துருக்கோம். வாங்கிருக்கீங்களா, புக் எல்லாம் படிக்க வாங்கிருக்கீங்களா? உங்க பேரு என்னமா, நீ எங்க ஸ்கூல்ல வரீங்க, இந்த புத்தக கண்காட்சி உங்களை எந்த அளவுக்கு கவர்ந்து இருக்குது? புத்தக கண்காட்சி ஸ்கூல்ல அழைச்சிட்டு வந்தாங்க. எல்லாமே பழைய காலத்துல கொண்ட கார் எல்லாமே பிடிச்சிருந்துச்சு. நிறைய இப்ப உங்களுக்கு படிப்பு உள்ள புத்தகங்கள் வாங்கிருக்கீங்களா? அங்க அந்த அளவுக்கு ஒரு நாலேஜுக்கு உள்ள ஏற்ற புத்தகம் எல்லாம் இருக்குது. அங்க விலையெல்லாம் எப்படி மாறுது? கம்மியா இருக்கா? தற்போது பாத்தீங்கன்னா பள்ளி மாணவிகள் வந்து ஆர்வத்துடன் இந்த புக்கை வாங்கி சென்ற இப்ப நேரடியாக பார்க்க வருகிறோம். அந்த அளவுக்கு அவங்களும் வந்து இந்த புத்தக கண்காட்சி வெறும் சிறப்பாகவும் இருக்குது, எங்களுக்கு ஒரு பொழுதுபோக்காகவும் இருக்குங்கிறத அவங்க வந்து எடுத்து கூறுறாங்க. பின் செய்திகளுக்காக நாகையிலிருந்து எஸ். செய்யது நிஜாமுதீன்.